அட விபி கேங்கா? எப்பவும் ஆட்டம் பாட்டம் பார்ட்டின்னு இருப்பாங்களே. பொதுவா டைரக்டர் வெங்கட் பிரபு அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் இப்படி தாங்க எல்லாரும் சொல்லுவாங்க. சாதாரணமா நம்ம தெருவில் விளையாடுற ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டை தன்னோட அசாத்திய திறமையினால திரைக்கு கொண்டு வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சவர் தான் நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு. இவரோட வாழ்க்கையும் இப்படிதாங்க. எல்லாம் இருந்தும் அதை இழந்து திரும்ப மீட்டெடுத்து வெற்றி அடைஞ்சவர் தான் நம்ம விபி. தமிழ் சினிமாவில் எல்லா துறையிலையும் சாதனை படைச்ச கங்கைமரன் அவர்களின் மகனாக இசை மாமேதை இளையராஜாவின் குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம வெங்கட்குமார். இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வெங்கட் பிரபு. இது பிறக்கும் போதே வந்த வசதின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்லைங்க. செலிபிரிட்டிஸோட குழந்தைங்கனாலே என்னைக்குமே கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி தான். விபி லண்டன்ல அக்கௌண்டன்சி படிக்கும்போது ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா தம்பி பிரேம்ஜி அவரே பார்த்துக்கிட்டாரு. அதுக்காக தியேட்டர்ல வேலைக்கு சேர்ந்தார். அங்கதாங்க ஆரம்பமாச்சு இவரோட சினிமா மீதான காதல். டெய்லி 3 சினிமா பார்க்கறது இவருக்கு வழக்கமாச்சு. ரத்தத்திலே இசை ஊறிய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ங்கிற மியூசிக் பேண்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி இசையில தொடங்கின நம்ம விபியோட பயணம் அதுக்கப்புறம் நடிப்பை நோக்கி திரும்பிச்சு. நம்ம இயக்குனரோட முதல் ஆசையே நடிப்பு தாங்க. ஆனா அங்க கிடைச்சது வெறும் ஏமாற்றம் தான். அவரை வச்சு அவங்க அப்பா இயக்கி தயாரிச்ச படம் தான் பூஞ்சோலை. அது இன்னும் ரிலீஸே ஆகல. கூடிய சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகும் நம்புறோம். அடுத்த சில முயற்சிகளும் அவருக்கு பெருசா கை கொடுக்கல. என்ன இருந்தாலும் தனக்கு சினிமா தாங்கிற வைராகியம் மட்டும் அவரை விட்டு போகவே இல்லை. அப்புறம் ஏப்ரல் மாதத்தில் சிவகாசி, ஜி அப்படின்னு கிட்டத்தட்ட 10 படங்கள். எல்லாமே சின்ன சின்ன வேஷம் தான். தன்னோட தங்கை வாசிகியோடையும் லண்டன் ஃப்ரெண்ட் கேத்தனோடையும் சேர்ந்து டேக் 2ன்னு ஒரு மேகசினை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா காலத்தோட கணக்கெனவோ வேற மாதிரி இருந்துச்சு. விபி ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி, அப்படிதான் அவரை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பதான் வந்தது அந்த மாற்றம். அது நண்பன் எஸ்பிபி சரணோட அசைக்க முடியாத நம்பிக்கை. என் மேல என்னை விட அவருக்கு அதிக நம்பிக்கை இருந்துச்சுன்னு விபி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. எஸ்பிபி சார் ஒரு நாள் உன்னால படம் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ வெங்கட் பிரபு சொன்ன ஒரே பதில் முடியும். அந்த ஒத்த வார்த்தையில பிறந்ததுதான் சென்னை 6,28,000. ராஜா அண்ணாமலைபுரம் கிரவுண்ட், ஸ்ட்ரீட் கிரிக்கெட், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஃபேசஸ், பட்ஜெட்டுக்குள்ள வேகமா ஷூட்டிங் முடிக்கணுங்கிற கட்டாயம், இது எல்லாத்தையும் தாண்டி நட்பு, பணம், வியாபாரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோமே, இதனால எந்த தப்பும் வந்துடக்கூடாதுங்கிற பயம் அவருக்குள்ள என்னைக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம வெங்கட் பிரபு எந்த டைரக்டர்டையும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதே இல்லைங்க. படம் பார்த்த எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் படம் பிடிக்கல. படம் அமெச்சூரா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வழியா படம் ரிலீஸ் ஆச்சு. ஸ்லீப்பர் ஹிட், கல் கிளாசிக்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அந்த வெற்றியில உருவானதுதான் வெங்கட் பிரபுவோட பிரத்யேக ஸ்டைலும் விபிங்கிற பிராண்டும். தள்ளி நல்ல மச்சியில் நம்ம பிச்சு கிழிச்சிடலாம். तेरे
என்னதான் நம்ம விபியோட லைஃப் டைரக்ஷன் பக்கம் திரும்பினாலும் அவருக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ரோஜா பூவொன்று ராஜாவின் கை சேர வானம் செந்தூரம் சூடும். வாழ்க்கையில ரொம்ப பெரிய சந்தோஷமே அத்தவங்களை சந்தோஷப்பட்டு பார்த்தது. வெங்கட் பிரபு என்ன பார்த்தா அவ்வளோ பெரிய குடும்பக்கார மாதிரியா தெரியுது. கங்கை அமரனின் மகன் என்று அறிமுகமானவர் இன்று கங்கை அமரன் பெருமையுடன் அறிமுகமாகிறார் வெங்கட் பிரபுவின் அப்பா என்று. ஸ்பீல்பர்கோட தீவிர ரசிகரான இவர் அவரை போலவே ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு ஜானர்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் விபியோட சிக்னேச்சர். A Venkat Prabhu Holiday, a Venkat Prabhu Game, a Venkat Prabhu Diet, a Venkat Prabhu Politics, a Venkat Prabhu Hero. இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பிரத்யேக டேக்லைன். இதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உண்டுங்க. சோஷியல் மீடியால அவர் அடுத்த டேக்லைன் என்னவா இருக்கும்னு ஒரு டிஸ்கஷனே நடக்குது. இவரோட படங்கள்ல எந்த ஜானரும் ரிப்பீட் ஆனதே இல்லைங்க. ஆனா எல்லாத்துலயும் விபியோட முத்திரை அழுத்தமாகவும் ஆழமாகவும் இருக்கும். கோவா படத்துல இப்ப தீவிரமா இருக்கிற LGBTQ பத்தி சின்ன நெருடல் கூட இல்லாம தொலைநோக்கு பார்வையோட அழகா காட்டினவர் தான் நம்ம விபி. இவ்வளவு உழைப்பு மெனக்கெடலுக்கு பிறகும் கூட தங்களோட கேப்டன் கூலுக்கு கிடைக்க வேண்டிய உரிய பாராட்டு கிடைக்கலையங்கிறது தான் இவரோட ஏடிஸோட ஆதங்கம். இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி செலிப்ரேட் பண்ணிருக்கணும். ஆனா யாருமே இவரை சீரியஸ் பிலிம் மேக்கரா எடுத்துக்கவே இல்லை. ஹாலிவுட்ல கூட கையாள தயங்குற சிக்கலான டைம் லூப் கான்செப்ட சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி விறுவிறுப்பா சொல்லியிருந்தாரு மாநாடு படத்துல. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட். முடியல தலைவரே. கமர்ஷியல் படங்களை கையாள யோசிக்கிற இந்த மாதிரி ஜானர் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கி அதுல வேலை செஞ்ச எல்லாருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு வச்சவர் தான் நம்ம வெங்கட் பிரபு. எப்படி ஒருத்தரால இப்படி படம் எடுக்க முடியும்? மாஸ்டர் கிளாஸ் இன் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் சொல்லி எல்லா ஃபிலிம் ரிவ்யூவர்ஸும் மாநாடு படத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. டைம் லூப் பத்தி எந்த படமும் பார்த்தது இல்ல. எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி இருந்தது ப்ரோ. ஹாலிவுட்ல நிறைய எடுத்துருக்காங்க ப்ரோ, தமிழ்ல தான் ஃபர்ஸ்ட். டைம் லூப் வந்து நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க தமிழ்ல. எஸ்டிஆரோட மங்காத்தா ப்ரோ. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது முயற்சி, அதுக்கே பெரிய அப்ரிஷியேட் பண்ணலாம் வெங்கட் பிரபு. ரெண்டாவது பார்ட் வெயிட் பண்றோம். வெங்கட் பிரபு கேங் இதுதான் அவரோட நட்பின் அடையாளம். சென்னை 28 டீம் மட்டும் இல்லைங்க, ஆரேபுரம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், அவரோட படத்தோட ஃபேன்ஸ், இப்படி எல்லாருக்கூடையும் இன்னைக்கு வரைக்கும் இணக்கமாகவும் அன்போடும் பழகிட்டு வரவர் தான் நம்ம விபி. அவரோட ஏடிஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்க. ஏடிஸோட கருத்துக்களுக்கு என்னைக்குமே முன்னுரிமை உண்டு. இதை நீங்க விபி டென்னுக்கு போனா பார்க்கலாம். குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல முன்னோடியா திகழ்றவர் நம்ம விபி. வெங்கட் பிரபு படங்கள் ஆன்மாவா திகழும் இந்த கேங் தான் நட்பின் மகத்துவத்தை திரையிலும் பிரதிபலிக்கிறது. விபியோட ஒவ்வொரு படமும் ஒரு சர்ப்ரைஸ், ஒவ்வொரு கதையும் ஒரு செலிப்ரேஷன். தொடர்ச்சியா தன்னை அப்டேட் செஞ்சுக்கிட்டு கலை உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ற இவரு அடுத்து என்ன செய்ய போறாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க ஒரு கிரியேட்டரோட ஹார்ட் ஒர்க்கு கிடைக்கிற உண்மையான வெற்றி. இப்படி விபியோட பயணம் அடுத்தடுத்த ஆச்சரியங்களோட தொடர்ந்துகிட்டே இருக்கு. நட்பின் மகத்துவம், கடின உழைப்பு, திறமை, தன்னை தொடர்ந்து அப்டேட்டா வச்சுக்கிறது, புது முயற்சியுடன் கூடிய விடாமுயற்சி, இது எல்லாம் தாங்க விபியோட வெற்றியின் ரகசியம். வெங்கட் பிரபு ஒரு கூண்டுக்குள் அடைபடாதவர். அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு சினிமா அளப்பரியது. எத்தனை எத்தனை படங்கள், எத்தனை நினைவுகள். தமிழ் சினிமாவின் தவிர்க்க இயலாத தன்னிகரற்ற இயக்குனர், யூனிக் ஸ்டோரி டெல்லர், ஃப்ரெண்ட்ஷிப் கிங், எ கிங் மேக்கர். மொத்தமா சொல்லணும்னா he is the goat of தமிழ் சினிமா. எங்கள் விபி விரைவில் ஹாலிவுட்டிலும் கால் பதிக்க வேண்டும் என்பதே எங்களின் ஆசை. இன்னும் வெங்கட் பிரபுவின் பல படங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.